ஏங்க நம்ம வீட்ல சமைக்கிறது யாரு? நீதான். துணி துவைக்கிறது யாரு? நீதான். பாத்திரம் கழுவுறது யாரு? அதுவும் நீதான். வீடு கூட்டுறது? ஐயோ சாமி, எல்லா வேலையும் நீதான் செய்யற. அதுக்கு என்ன இப்ப? நான் இவ்ளோ வீட்டு வேலையும் செய்யறேன் இல்லங்க, எனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருங்க. மாச சம்பளம் நான் உனக்கு தரேன். சந்தோஷங்க. ஆனா 2 கண்டிஷன். என்னது? கண்டிஷன் நம்பர் 1, ஏன்ட்டு நீ மாசம் மாசம் சம்பளம் வாங்குறதால உனக்கு தேவையான மேக்கப் பொருள், நகை, துணிமணி, போனுக்கு ரீசார்ஜ் எல்லாமே அந்த சம்பளத்தை தான் நீ பார்த்துக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, உன்னுடைய சமையல் எனக்கு பிடிக்கலனாலோ வீட்டு வேலை செய்கிறது சரியில்லைனாலோ உன்னை வேலையை விட்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல வேலை ஒருத்தவங்க தூக்கி போட்டுருவேன். உலக அழகினா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? உலக அழகினா ஐஸ்வர்யா ராய். எல்லாருக்குமே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். ஆமா. உண்மையாவே இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. அந்த உலக அழகி போட்டியில ஏன் ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணாங்க? அவங்க பச்சை நிற கண்கள். சரி. அவங்க அழகா பதில் சொன்னாங்க. சரி, கிடையாது. நல்லா நடந்து வந்தாங்க. நோ. அப்புறம் வேற என்ன காரணமா இருக்கும்? அந்த உலக அழகி போட்டியில ஏன் தெரியுமா ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணாங்க? ஏன்னா அந்த போட்டியில நான் கலந்துக்கல. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. உள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போக முடியல, ஊரா பொண்டாட்டிய கூட்டிட்டு போறான். மாமா கொஞ்சோண்டு பூஸ்ட் சாப்பிட்டா. என்னை எவ்வளோ பாடுபடுத்திருக்க. பூஸ்டா வேணும் பூஸ்ட். இதோட உன் கதை லாஸ்ட். உன் பூஸ்ட் வேணுமா? சாப்பிடு செல்லம். யோ எங்கேயா போற? வெளியில ஒரு வேலையா போறேன்டி. சரி, வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வா. என்ன வெங்காயம்? பெரிய வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ. அதுல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்கிக்கோ. சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ. அதுல நல்லா பெரிய வெங்காயமா பார்த்து வாங்கிக்கோ. இப்ப நான் பெரிய வெங்காயம் வாங்கணுமா சின்ன வெங்காயம் வாங்கணுமாடி? ஒரு வெங்காயமும் வாங்க வேணாம், போய் உன் வேலையை பாதியா. நான் எங்கேயும் போலடி. பயந்துண்டு வாழ்வாரே